ஹாய், வணக்கம். படம் வந்து 4-5 நாள் ஆயிடுச்சு. நாங்கள் கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சதுக்கப்புறம் போகலான்ட்டு நேற்று தான் போனோம். அப்போவுமே தேட்ரு ஃபுல்லாக ஆள் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக பார்க்குறாங்க. நம்மளுமே அந்த ஹாப்பியாக பார்க்குற மாதிரி ஆயிடுது. படம் வந்து ஸ்டார்ட் ஆகும்போதே ரொம்ப எமோஷ்னலாக தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த எமோஷன் வந்து த்ரூ அவுட் படம் ஃபுல்லாகவுமே இருக்குது. ஆனால் எங்கேயுமே அது போர் அடிக்கவோ ஒரு லேக் ஆகவோ எதுவுமே இல்லாமல் நம்மளை வந்து அப்படியே விறுவிறுப்பாக அந்த படம் போகுது. நல்ல அப்படியே ஒரு ஃபீலை கொடுக்குது. படத்தை பார்க்கும்போது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு சீனாவது கண்டிப்பாக அவங்களுக்கு அது வந்து கனெக்ட் ஆகும். நான் வந்து நிறைய வருஷம் திருச்சியில் இருந்திருக்கிறேன். ஆனால் தஞ்சாவூர் பக்கத்தில் இருந்த தஞ்சாவூர் இவ்வளோ அழகாக இருக்குன்றது எனக்கு படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லை, அதில் வந்து எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும்னு சொன்னேன்ல, எனக்கு வந்து என்னோடய சின்ன வயசு அந்த ஞாபகம் வந்தது. எங்கள் ஊர் நாகர்கோவிலேருந்து எங்கள் வில்லேஜுக்கு போகும்போது அப்படியே அந்த பஸ்ஸில் போவோம். அந்த வியூலாம் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அந்த வியூவை வந்து நீங்கள் வேறு எந்த இதில் பஸ்ஸை தவிர காரு ஆட்டோ இதிலெல்லாம் போனீங்கன்னா அந்த பஸ்ஸில் போகிற வியூ வந்து கிடைக்காது. அது வந்து எனக்கு அது அப்படியே அந்த 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 சீன் வரும்போது எனக்கு எங்கள் ஊருக்கு நான் போனது வந்து அப்படியே எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. படத்தில் வந்து நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ் தான் இருக்குது. ஆனால் அவங்களோட சீன்ஸை வந்து எல்லாருமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. படம் ஃபுல்லாகவுமே நிறைய சீன்ஸ் வந்து நல்ல டீட்டெயிலிங் பண்ணி தான் படம் மூவ் ஆகுது. படத்தில் அத்தான வர அரவிந்த் சாமியும் சரி, மச்சனா வர கார்த்திகா இருக்கட்டும், 2 பேரோட வசனங்கள்லாம் வந்து கொஞ்சிறது கொலையிறது எல்லாமே பார்க்க ரொம்ப ஜாலியாக நல்ல அப்படியே நமக்கு ஒரு என்ன சொல்ல ஒரு நல்ல சந்தோஷத்தை கொடுக்குது. 2 பேரும் போட்டி போட்டுட்டு நடிச்சிருக்காங்க. அப்படி இருக்குது, பின்னி பெடல் எடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி இருக்குது. கார்த்தி வந்து விளையாட்டுத்தனமாகவே இருக்கிறாரா, அரவிந்த் சாமி வந்து அப்படியே சாதாரணமாக கொஞ்சம் சீரியஸாக இருக்கிற மாதிரி இருக்காரு. கடைசியில் பார்த்தா அரவிந்த் சாமியும் நம்ம கார்த்தி மாதிரியே விளையாட்டுத்தனத்துக்கே வந்துடுறாரு. மியூசிக்கை பற்றி சொல்லணுன்னா அந்த படத்தோட மூடுக்கு ஏற்ற மாதிரியே நல்லா அப்படியே ட்ராவல் ஆகுது. அப்புறம் கமலஹாசன் பாடினார்ல, அந்த பாட்டு வந்து ரொம்ப அப்படியே டச்சிங்காக இருக்குது. ஒரே வார்த்தைன்னு சொல்லணும்னா ரிலேஷன்ஷிப்போட பாண்டிங்கை ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி படம் இப்போதைக்கு வந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. படத்தில் வந்து ஒரு விஷயத்தை டைரக்டர் என்ன பண்ணியிருக்காரு, அப்படியே ஒழிச்சு வச்சுக்கிட்டே வர்றாரு. அந்த விஷயம் வந்து ரிவீல் ஆகும்போது நமக்கு வந்து இருக்கும். அந்த விஷயம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து எந்த ஒரு சிக்கலான சீன்ஸுமே கிடையாது. கண்டிப்பாக ஃபேமிலியோடைய எல்லாருமே போய் பார்க்கலாம். இனிமேல் இது மாதிரி ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் வருமானது எனக்கு தெரியல. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு முழுமையான மெய்யழகனை பார்த்த திருப்தி எனக்கு இருக்குது. நீங்களும் போய் பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் காண்டாக்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கருத்தை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக்